வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களை நாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு சனிக்கிழமை உங்கள் கேள்விக்கு பதில் சொல்கிற டைம் வந்துடுச்சு. உங்கள் கேள்வியை கேட்க விஷ்ணு வந்திருக்காது, நான் பதில் சொல்லுவோம். வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம் சார். ஃபஸ்ட்டு க்ரூட் ஆயில் வந்து மறுபடியும் $100 per barrel. இப்போ இப்படி போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் கோல்டு அப்போ விழணும். டெஃபினட்டாக விழும். நேற்றே விழுந்திருக்கு. இன்னுமே விழறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் அந்த ப்ராப்ளம் இல்லைன்னு. ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் இல்லை, இவங்க ஈரான் ப்ராப்ளம் சால்வ் வர வரைக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கும். அதுக்கப்புறம் இன்ஃப்ளேஷன் என்ட்ரன்ஸ் ஆகும். ஸோ எனக்கு தெரிஞ்சு 12 to 18 months வரைக்கும் இருக்கும். இந்த நவம்பர் எலெக்ஷன் எவ்வளோ மோசமாக தோக்க போகிறது நிச்சயம். எவ்வளோ மோசமாக தோக்குறாருங்கிறது தான் கேள்வி. ஓகே சார். சார் அப்புறம் இன்னொன்று வந்து எனக்கு ரொம்ப நாளாக இருக்கிற சந்தேகம் ஒன்று. நீங்கள் வந்து எனக்கு ரேட்டிங் கொடுங்க சார். நீங்கள் வந்து இது சரியில்லை, அது சரியில்லை, எக்கானமி சரியில்லை, ஃபினான்ஸ் மினிஸ்டர் சரியில்லை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறீங்களே. அப்படி சொல்லும்போது எனக்கு சில சந்தேகங்கள் கமெண்ட்ஸ்லேயும் அந்த சந்தேகங்கள் வந்திருந்தது. நீங்கள் உங்கள் பாஷையில் சொல்லணும் அப்படின்னா பெரியப்பா சரியில்லைன்றீங்க, கரெக்டாக சார்? அம்மையார் அவங்களோட இது சரியில்லைன்னு சொல்கிறீங்க. ஆர்பிஐ தூக்கி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறீங்க. கடன் வந்து A1 A2 வாங்கியிருக்கிறதுனால ருப்பி வேல்யூ டிப்ரிஷியேட் ஆகிறது கூடாமல் இழுத்து பிடிச்சிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. மார்க்கெட் இப்போ சுத்தமாகவே சரியில்லை, இன்னுமே விழும் அப்படின்றீங்க. அதோ கதின்னு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இந்தியன் எக்கானமி இப்போதைக்கு எந்திரிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்லாம் சொல்கிறீங்க. இப்படியெல்லாம் இருக்கும்போது எங்களை ஏன் டிஃபன் காஃபியில் வாங்க சொல்லிகிட்டே இருக்கீங்க? அதான் வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சிருச்சு. Nobody can predict what will be the exact bottom of the market. ரெண்டு விதமான கரெக்ஷன் இருக்குது. It can remain flat for this for enormous time. ஏன் மார்க்கெட் ஒத்துன்னு விழலைன்னா, உங்கள் மியூச்சுவல் ஃபண்டு வாங்கிட்டே இருக்கிறாங்க. அது வந்து உங்கள் ரீட்டைல். எவ்வளோ நாளைக்கு அவங்க வாங்குவான்னு தெரியாது. 3 வருஷமாக ரிட்டர்ன் கிடையாது, இன்னும் வாங்கலை. இந்த வருஷம் இப்படியே போச்சுன்னா இந்த வருஷமும் ரிட்டர்ன் இருக்காது. இது 4வது வருஷம். அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபிக்ஸட் இதில் போட்டிருந்தீங்கன்னா 4 பாட்டி பணம் வந்திருக்கும். 40% கிட்ட உங்களுக்கு லாஸ் பாண்டில் போட்டிருந்தீங்க. பட் தெர் ஆர் சம் ஹை குவாலிட்டி ஸ்டாக்ஸ் விச் ஆர் டெட் ஃப்ரீ. கடன் இல்லை, ரைட்டா? கடன் இல்லாத ஸ்டாக்கு 1000 வருஷம் இருந்தாலும் அழிக்க முடியாது. நான் ஜப்பானில் 4-5 கம்பெனி, இப்போ ஒரு ஊசி குத்துற கடையிலேருந்து ஒரு 20 கம்பெனி சொல்ல முடியும். கடன் இல்லாத கம்பெனி 3 வருஷத்துக்கு மேலே லாஸ்ட் ஆகிடுச்சுன்னா அதை எக்காரணம் கொண்டு நீங்கள் அழிக்கவே முடியாது. கடன் இல்லாத கம்பெனி 3 வருஷம் தாக்கி பிடிச்சிட்டாங்கன்னா ஓகே, ஒரு கன்சியூமர் ஃபேஸிங். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஹிந்து கூட லாஜிக்கலி வந்து பை நோ இட் ஷுட் டை. இருந்தாலும் ஹிந்து செத்து போல. அது எல்லாருக்கும் ஒரு ஹேபிட்டாகவே மாறிடுச்சு. இவன் கடன் வாங்கி அதை நாசமாக பண்ணாதான் இன்னும் உண்டு. இல்லாட்டா தே வில் அடாப்ட். இப்போ ஃபைனான்ஷியல் டைம்ஸ் அடாப்ட் ஆகிடுச்சு, நியூயார்க் டைம்ஸ் அடாப்ட் ஆகிடுச்சு. எவ்ரிடே நான் நியூயார்க் டைம்ஸ் நான் வந்து நியூஸ் படிக்கல, அந்த 3 வேர்டில் கேம் ஆடுறதுக்காகவே நான் நியூயார்க் டைம்ஸ் வச்சுருக்கேன், ஃபைனான்ஷியல் டைம்ஸ் வச்சுருக்கேன், கார்டியன் வச்சுருக்கேன். அடாப்ஷனுக்கு அது ஒரு பெரிய எக்ஸாம்பிள். கேம் விளையாடுறதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க. ஆமாம், வேர்ட் கேம் இங்கிலீஷ் ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்காக அதை வச்சுருக்கேன். ஸோ ஹிந்து வில் ஆல்சோ இவால்வ் வென் இஃப் தேர் இஸ் எ டெட் ஃப்ரீ அண்ட் ஒன் டே சம்படி வேக்ஸ் அப். ஸோ இந்த டெட் ஃப்ரீ இல்லைன்னா அந்த கம்பெனி அழிஞ்சு போயிடும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நான் எக்ஸப்ட் 1 or 2 மோஸ்ட் கம்பெனிஸ் நான் சொன்னது டெட் ஃப்ரீ. இதில் டாட்டா, காட்ரேஜ், டிவிஎஸ்க்குலாம் ஒரு விதி விலக்கு இருக்குது. அவன்கிட்ட இருக்கிற சொத்து எவ்வளோ இருக்குன்னு அவனுக்கே தெரியாது. ஸோ அவன் கடனால் அழிவானான்னு டவுட்டு. ஏன்னா இப்படி ஒரு இப்போ சென்ட்ரல் பாம்பேயில் 5000 ஏக்கர் வச்சுருக்கான் காட்ரேஜ். அப்படின்னா ஒரு பண்டார கார்மெண்ட்டுக்கு மேலே பணம் வச்சுருக்கான். அவனால நீ ஒன்றும் பண்ணவே முடியாது. ஸோ அது மாதிரி கம்பெனியெல்லாம் யூ கீப் கன்சிடரிங் whenever you get a chance. ரிலையன்ஸும் அப்படி தானே சார்? ரிலையன்ஸ் வந்து நியத் சரியில்லைல்ல, தர்மம்னு ஒன்று இருக்குல்ல. கரெக்ட் சார். எனக்கு என்னோட கோட் ஆஃப் கான்டாக்டில் அவன் சரிப்பட்டு வர மாட்டான். உங்கள் கோட் ஆஃப் கான்டாக்டில் சரி வர மாட்டான். எப்படி என்ன சிம்பிளாக சொல்கிறேன், இப்போ மும்பை இந்தியன்ஸ் என் டீம் கிடையாது. மும்பை இந்தியன் வந்து ஷேர் ஹோல்டர்ஸும் சேர்த்து டீம். உனக்கு நீ 50% ஓனர்னு சொன்னான், ஆனால் நான் தான் ஓனர் நீ உட்காந்துன்னு இருக்கேன். சிஎஸ்கே அப்படி தானே சார் பண்ணாங்க? சிஎஸ்கே எங்கே இருக்குது இன்றைக்கி? கம்பெனியாக போயிடுச்சுல்ல. ஆனால் ஷேர் பிரித்து கொடுத்துட்டாங்க. அது ரைட். இந்தியா சிமெண்ட்ஸ் என்னாச்சு? காலி. சிஎஸ்கே என்ன 2 வருஷமாக என்னாச்சு? இந்த மேனேஜ்மெண்ட் இருந்தால் சிஎஸ்கே இருக்கா? தோனி மேனேஜ்மெண்ட் வந்தால் தான் உருப்பிடும். என்னாச்சு? 2-3 வருஷமாக என்ன ஆடுறாங்க கிரிக்கெட்டு? சிஎஸ்கே என்ன அப்படியே சாம்பியன் ஜெயிக்கிறாங்களா? ஓகே ஃபைன் சார். இல்லை எனக்கு இதில் சந்தேகம். தோனின்னு ஒரு பிளேயர் இருந்த வரைக்கும் இருந்தாங்க. தோனி 3 வருஷமாக டிக்ளைனு. என்ன டீமு? எப்பவுமே சிஎஸ்கே ஷேரை வச்சுக்கலாமா வேண்டாமாங்கிறது தோனியை வச்சு தான் பிளான் பண்ணுறோம். ஆமாம் பஸ், அது என்றைக்காவது ஒரு நாளைக்கு பிடிச்சிரும். அரசன் நின்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். நீ தர்மத்துக்கு அகேன்ஸ்டாக இருந்தேன்னா என்றைக்காவது ஒரு நாளைக்கு நீ கணக்கு சொல்லணும். உண்மை.
ரைட்டா? என்னைக்காவது ஒரு நாளைக்கு சொல்லணும். இன்னைக்கு இல்லைனாலும் அப்புறம் 50 வருஷம் 10 வருஷம் இப்போ வாட்டவர். அனில் அம்பானி தப்பே பண்ணலன்னு வச்சுப்போம். ம். அனில் அம்பானி பையன் வந்து திருபாய் அம்பானியோட பேரன் தானே. ஆமாம். முகேஷ் அம்பானியோட பையன் எவ்வளோ பேரனோ ஆமாம். ஈக்குவல் பேர். ஈக்குவல். என்னதான் காசு இருந்தாலும் வலிக்குமா வலிக்காதா? இருக்கும். விழுந்து வலிக்குமா ஆமாம் வலிக்காதா? ஆமாம் ஆமாம். ஆன்டிலாவை பார்க்கறச்சதான் வலிக்குமா வலிக்காதா அந்த பையனுக்கு? ம். அதுதான் தண்டனை. ரைட் சார், ஃபைன். ஏன்னா அதான் அதான் புரியுது. தர்மத்துக்கு பதில் அதுதான். ரைட் சார். எனக்கு இப்போ எல்லாம் சந்தேகம் என்னன்னா, ரிலையன்ஸ் ஆனால் நான் வந்து நினைக்கிற மாதிரி கடவுள் தண்டிக்கணும்லாம் நீ காத்திருந்தேன்னா அது உன் முட்டாள்தனம். ம் புரியுது. கூட்டி கழிச்சு பார்த்தா அந்த ராதாரவி ஆ. சினிமாவில் சொல்கிற மாதிரி கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு சரியாக வந்துருச்சா இல்லையா? வந்துருச்சு சார். எனக்கு சந்தேகம் என்னன்னா, ரிலையன்ஸ் 52 வீக் லோ. இது எல்லாத்தையும் ஓரம் வச்சிருவோம் சார். அவங்க அவன் சரியில்லை. அக்கௌண்ட்டே உனக்கு தெரியாதுப்பா. கணக்கே 2 ப்ராப்ளம் அவன்கிட்ட. ஜியோலாம் ப்ராஃபிட்டபிளாக பண்ணுறதுக்கு ஒன்றும் வாய்ப்பே கிடையாது. சார் 2 பேர் தானே சார். ஏர்டெல் இவங்க மட்டும் தானே சார். எவன் பாஸ் இங்கே துட்டு எவன் ஸ்பெண்ட் பண்ணுறான் பாஸ்? சார் எல்லாரும் ஃபோன் பேசுகிறோம் சார். 250 ஆர்பு கூட வரல பாஸ் இன்னும். ஒரு ஆவரேஜ் யூசர் 250 ரூபா கூட பில்லு கட்ட மாட்டேங்கிறான்ப்பா. ம். எல்லாம் 1000 ரூபா பில்லு கட்டினா நீ சொல்கிறது நியாயம். ம். ரைட்டா? நீ 10,000 ரூபா பில்லெல்லாம் 10,000 கோடி பில்லெல்லாம் கட்டாதது சிஏஜி பார்த்து வச்சுருக்கான். ம். இன்னொருத்தன் பவருக்கு வந்து அந்த 10,000 கோடி விடுவான்னா முதல்ல நான் ரைட்டுங்கிறதுக்கு அந்த 10,000 கோடியை கட்ட சொல்லுவான். ரைட் சார். இது ம். நம்ம 70 ரூபாய்க்கு 5 பில்லியன்லாம் கடன் வாங்கியிருக்கோம். ம். அதை கட்டிட்டியா இல்லையான்னு நீ சொல்லலை. இது வரைக்கும் போட்ட பிஸ்னஸ் டு கன்சியூமர் எல்லாமே ஃபெயிலியர். ம். நீ தனிஷ் மாதிரி ஒரு பிராண்டு கிரியேட் பண்ணியிருக்கியா? டைட்டன் மாதிரி ஒரு பிராண்டு கிரியேட் பண்ணியிருக்கியா? அதெல்லாம் பேரே இல்லாமல் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இருக்கிற பிராண்டெல்லாம் வாங்குறாரு. அதான் உன் விமல் பிராண்டே உன்னால் ஒழுங்காக வச்சுக்க முடியல. இல்லை. இனிமேல் நீ வெளியிலேருந்து பிராண்ட் வாங்கி ஒழுங்கு பண்ணுவியா? இன்டர்நேஷ்னல் லெவலில் பிராண்ட்ஸை வாங்குறாங்க. விமல்னு ஒரு பிராண்ட் இருந்தது. ஆமாம். வேர்ல்ட் கப்பெல்லாம் 1987 விமலை வச்சு பிரபலமாக பண்ணீங்க. ம். எங்கே இருக்குது விமல் இன்னைக்கு? சார் நான் என் கேள்வி மட்டும் கேட்டேன். அதனால தான் சொல்கிறேன், ஈ இஸ் நாட் அ B2C பிளேயர். ம். எவ்வளோ கடன் வாங்கியிருக்கான்னு எனக்கு தெரியாது. ம். மூணாவது அவனோட பிஸ்னஸ் இஸ் ஆயில். ம். ஆயில் இஸ் கோயிங் அவுட். ஆமாம். அப்போ அவன் ஃப்யூச்சர் என்னன்னு எனக்கு தெரியாது. ஓகே சார். அது எனக்கு சந்தேகம் என்னன்னா, நான் ரிலையன்ஸை விட்டுருங்க சார். ரிலையன்ஸே வேண்டாம். நீ ஒரு சில கம்பெனிஸ், நான் ரிலையன்ஸ்னு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு சில கம்பெனிஸ் எல்லாம் இருக்கும்ல சார், இந்த கம்பெனி திவால் ஆச்சுன்னா இந்தியாவே காலி. அது மாதிரிலாம் எந்த கம்பெனியும் கிடையாது. இல்லை இந்தியாவுக்கு ஒரு பெரிய மேஜர் செட்பேக்காக அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எந்த கம்பெனி ஒன்றும் கிடையாது. இனிமேல் அதெல்லாம் என்றைக்கோ ஆயிடுச்சு. எஸ்பிஐ போனால் என்ன? எஸ்பிஐ போனால் என்ன பெரிய சிஸ்டம் ஷாக் அவ்வளோதான். சார் அதான் சொல்கிறேன். அவ்வளோதான். ஒரு அதுக்கப்புறம் பெரிய சிஸ்டம் ஷாக் வந்தால் ஆல் ரீட்டைல் இன்வெஸ்டர் எவனும் அங்கே கிடையாது. அதே மாதிரி தானே சார் ரிலையன்ஸ், இன்னைக்கு அதானி என்டர்பிரைசஸ் அப்போ எல்லாமே. கொஞ்சம் இருப்பா. ம். அவன் கடன் வாங்கினா பேங்க் மூழ்கிடும். ம். 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 ரைட்டா? ம். கடன் வாங்கி முழுகிடும். எஸ்பிஐ ஃபெயிலே ஆகாது. ஏன்னா நோட் அடிச்சு கவர்மெண்ட் திரும்பி கொடுத்துருவோம். ம். அதனால தான் வேல்யூவும் வராது. ம். வேல்யூவும் வராது, செத்தும் போகாது. ஓகே. அதாவது சிவனோட விஷம் மாதிரி, ம். கழுத்தில் பிடிச்ச விஷம் மாதிரி, நீல்கண்ட். நீலகண்டன் மாதிரி அது. ஸோ அதை எடுக்காத. ரிலையன்ஸ் திவாலானா எனக்கு என்ன போச்சு? மிட்டல் வந்து அந்த ரிஃபைனரியை வாங்குவான், வேறு எவனா ரிஃபைனரியை வாங்கிட்டு போவான். எனக்கு என்ன ஆச்சு? ஒன்றும் ஆகுது. there is no too big to fail. ஓகே சார், ஃபைன். சரிங்க. இப்போது இந்த ஜியோலேயே சொல்லும்போது ஏர்டெல் ஜியோ 2 பேர் தான் இருக்காங்க. நாங்கள் எல்லாரும் ஃபோன் யூஸ் பண்ணுறோம், நீங்களும் ஃபோன் யூஸ் சார் பண்ணுறீங்க. ஆவரேஜ் யூசேஜ் ஆர்பு 1000 ரூபானா நம்ம பேசலாம். இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் ஆகும். அதுக்குள்ள ரெண்டே பிளேயர் தான். நான் சார் ஃபோன் விலைவாசி யூஸ் ஏறிடும் போகிறது இல்லை. சார். டெக்னாலஜி எப்படி மாறும்னு தெரியுமா? ம். நாங்கள்லாம் எங்கள் அப்பா சவுதியில் இருக்கிறச்சா நான் 50,000 ரூபா டெலிஃபோன் பில்லே கட்டிட்டு இருந்தேன். இல்லை ஓவர் வாட்ஸ்அப் பேசி ஃப்ரீயாக பேசுவேன். Correct. எனக்கு என்னப்பா யூசேஜ் இருக்குது? ஓகே சார். ஏன்னா இந்த சந்தேகம் தான் எல்லாருக்குமே இருக்குது. ரெண்டே பிளேயர் தான். அப்பா நாளைக்கு எனக்கு காசு ஜாஸ்தியாச்சுன்னா நான் ஸ்டார்லிங்க் யூஸ் பண்ணுவேன்னா இதை யூஸ் பண்ணுவேன். ஓகே சார். அடுத்தது எனக்கு இதுக்கு மேலே ஃபோன் பில் 50,000 ரூபாய்க்கு மேலே என் கம்பெனி ஃபோன் பில் ஆயிடுச்சுன்னா நான் டாடா கம்யூனிகேஷனில் லீஸ் லைன் போட்டுப்பேன்டா. ஓகே சார். டாடா கேபிட்டல் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் நியர் டு ஐபிஓ ப்ரைஸுக்கு வந்துருச்சு. ஒன்றும் இறங்கும். புக் வேல்யூ எவ்வளோ, how many டைம்ஸ் புக்குன்னு பாருங்கள். இட் இஸ் நாட் ஈவன் பிலோ 2 டைம்ஸ் புக்குன்னா இதெல்லாம் பார்க்கலாம். பிலோ 2 டைம்ஸ் புக். ஆமாம், பட் இது 3 or 4 டைம்ஸ் புக் இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் ஹெச்டிஎஃப்சி வந்து 1.9 புக்கில் இருக்கு. ஆமாம், அதனால தான் நான் கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம் 1-2 எனக்கு இந்த ஹெச்டிஎஃப்சியில் வந்து என்ன ஒரு சந்தேகம்னா சார், அதாவது லாஸ்ட் 1 இயரில் ஹெச்டிஎஃப்சி வந்து 25% கரெக்டாக இருக்குது. லாஸ்ட் 5 இயர்ஸில் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 2% தான் இருக்குது சார். அவன் ஹெச்டிஎஃப்சி பேங்கோட மர்ஜ் பண்ணாங்க. அதனால தான் அந்த ஆதித்யபுரியை விளத்தல்னாங்க. ஹெச்டிஎஃப்சி வாஸ் இன் ட்ரபிள் ஆஃப் கோயிங் டவுன் அண்டர். ரியல் எஸ்டேட்டில் ப்ராப்ளம் இல்லைங்கிறீங்களே, ரியல் எஸ்டேட்டில் பெரிய ப்ராப்ளம். நிறைய பில்டர் லோன் அவனால் ரிகவர் பண்ண முடியாமல் இருந்தது. அதனால இவங்களோட மர்ஜ் பண்ணிட்டான்.
ஸோ there is a lot of bad loan that is saddled on HDFC பேங்க். இவங்க என்ன நினச்சாங்கன்னா பேங்க்னா ஈஸியாக டெபாசிட் வரும்னு நினச்சாங்க. டெபாசிட் வரலை. அந்த சமயத்தை பார்த்து மியூச்சுவல் ஃபண்ட் சைகை போட்டு எல்லா டெபாசிட் அங்கே போயிடுச்சு. ரைட்டா? ஸோ டெபாசிட் ஷார்ட்டேஜ். கேள்வியே மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி தான் சார். மியூச்சுவல் ஃபண்ட் மட்டும் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி போட்ட லாஸ் எல்லாமே போயிடுச்சு ஆமாம் சொல்றீங்க. ஆமாம் சார். ஒரு பேங்கிங் சிஸ்டமில் பணம் வைப்பியா இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் பணம் வைப்பியா? நான் இன்வெஸ்ட்மெண்ட்டில் சொல்கிறேன். இன்வெஸ்ட்மெண்ட்டே தான் கேட்குறேன். மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு சேவிங் எல்லாத்தையும் தூக்கி எல்லா சேவிங்ஸையுமே லிக்விடாக இல்லாமல் எல்லோரும் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு வச்சுருக்கீங்க. இப்போ 3 வருஷமாக ரிட்டர்ன் இல்லை. எடுக்கிறச்ச இப்போ எல்லாம் ஒரே சமயத்தை எடுத்திங்கன்னா இன்னொரு 10% மார்க்கெட் விழும். ஸோ யூ வுட் ஹவ் லாஸ் மணி. இல்லை பேங்க்கில் போட்டால் யூ ஒன்ட் லூஸ் மணி. சேவிங்ஸ் பேங்க்கில் இருக்க வேண்டிய பணத்தையும் லிக்விட் ஃபண்ட்ஸில் இருக்க வேண்டிய பணத்தையும் எடுத்து நீங்கள் மங்காத்த ஆடி இருக்கீங்க. இல்லை சார், அதை நான் கேட்கல சார். என் கேள்வி மியூச்சுவல் ஃபண்டில் 3 வருஷமாக நீங்கள் போட்டுட்டு இருந்தீங்கன்னா 0 ரிட்டர்ன்ஸ்னு சொல்லி அதே தான் இங்கேயும். அதே தான் ஹெச்டிஎஃப்சிலையும். ஆமாம், இப்போ தானே கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. 6 மாதமாக தானே கன்சிடர் பண்ணுறேன். ஓகே, இப்போ தானே இறங்கிட்டு இருக்கு, கன்சிடர் பண்ணிட்டு இருக்கு. இட் கேன் கம் டு புக் வேல்யூ ஆர் 0.9 டைம்ஸ் புக்கு. அங்கேயும் ரீபவுண்ட் ஆகி 1.8னா எனக்கு பணம் டபுள் ஆயிடுச்சுல்ல. ஓகே சார். ஸோ அப்போ வந்து நீங்கள் சவுத் இந்தியன் பேங்க், கர்நாடகா பேங்க்லாம் வச்சு பார்க்கும்போது இது சூப்பர் அப்படிங்கிற மாதிரி அதே ஸ்ட்ராட்டஜி தான். நான் அதே மாதிரி தான் ஐசிஐசிஐ வேடினோம். இன்றைக்கி எனக்கு 5 மடங்கு காசு அதில். ஸோ அப்படி வரும்போது லஞ்ச் டைம் தான் வரச்சு. அதான் வரும்போது இங்கே 50% விழுந்தால் லஞ்ச் டைம். ஸோ ஹெச்டிஎஃப்சியில் கூடிய விரைவில் லஞ்ச் டைம் வரும்னு எதிர்பார்க்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா மியூச்சுவல் ஃபண்டுன்னு ஒரு எக்ஸோடஸ் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். அதாவது வெளியில் எக்ஸோடஸ்னால் வெளியில் ஓட்டம். அந்த சமயத்தில் லஞ்சு கொடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம பணம் போடுறதை நிறுத்தணும் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கொண்டு போய் ஸ்டாக்கில் போடுறது நிறுத்துவாங்க. அப்போ மார்க்கெட் வெள்ளை எடுக்கிறச்சா பணம் விழும். ஹெச்டிஎஃப்சி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே சார். சார் இப்போது ரிசல்ட்ஸ் கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கு சார். ஒரு 10 ஷேரு அதில் வந்து இப்போ நீங்கள் என்னென்ன அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா சிப்லா -39% அவங்க நெட் ப்ராஃபிட் விழுந்திருக்கு. அதை பற்றி நான் கவலைப்படலை. இன்னும் கொஞ்சம் கரெக்டாக வச்சுட்டேன் பார்க்கலாம். 20 PE கீழே இருந்தால் டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாம். ஓ ஃபைன். ஓகே சார். இன்ஃபோசிஸ் சார் 12% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது வந்து இந்த கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண ப்ராஃபிட் ருப்பி டிப்ரிசியேஷனால ஏறுனுட்டு பெருசாக பிஸ்னஸ் ஏறலை. ஆனால் இறங்கவும் இல்லை. இப்போ இறங்குங்கிற பயம்தான் நம்மளுக்கு. இறங்கலை. மேன் பவரையும் குறைச்சிருக்காங்க, ரேஷனலைஸ் பண்ணுறாங்க. கரெக்டாக இருக்குது. கம்பெனி கன்சிடர் பண்ணணும். ஓகே சார். இந்த ஐடி கம்பெனிஸ் பற்றி எனக்கு வரும்போது ஒரு சின்ன சந்தேகம். அதாவது நீங்கள் ஒரு விஷயம் ஒரு போருக்கு போகிறீங்க அப்படின்னா இறந்துருவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் என்னென்ன வேணுமோ எல்லாம் ரெடி ஆகிக்கங்க. உயிரோடு இருந்துட்டா அடிச்சது லக்கி ப்ரைஸ் அப்படி ஒரு ஃபீல் ஐடி கம்பெனியில் இப்போ வச்சுக்கலாமா? டெஃபினட்டாக உயிரோட தப்பிப்பீங்க. அதான். ஆனால் தப்பிக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். சர்ஜரிக்கு போகிற மாதிரி நினச்சிக்கோங்க. சர்ஜரிக்கு போய் ஒரு 2 மாதம் 3 மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு வெளில வர மாதிரி ஃபீல்டில் போங்க. அடிச்சு காலி பண்ணிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த இடத்துல மார்க்கெட் அதை போட்டு இந்த அடி அடிச்சிருக்காங்க. ஏஐ வந்து அடிச்சு காலி பண்ணாது, ஒரு பாயிண்ட்ல தப்பிச்சு வெளியே வந்துட்டாங்கன்னா ஒரு மாதிரி லக்கி ப்ரைஸாக வந்து நிற்கும் எல்லாருக்கும் அப்படிங்கிறது ஓவரால் ஐடி இண்டஸ்ட்ரிக்கு எடுத்துக்கலாம்லங்க சார். ஓகே ஓகே. டாக்டர் ரெட்டி சார் ப்ராஃபிட் நல்லா அடி வாங்கியிருக்கு. தட் இஸ் பிகாஸ் ரெவில்மைண்டுன்னு ஒரு மருந்து குறைஞ்சி போயிருக்கு. அண்ட் அவங்க நினச்ச அளவு குயிக்காக செமி பிளைவுட்டைட்டில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி அது வெளில வரல. ஏபிஐயில் ப்ராப்ளம் இருக்குது. நவம்பர் டிசம்பர் வரைக்கும் இந்த ப்ராப்ளம் நீடிக்கும். பட் லாங் டேர்ம் கிரேட் கன்சிடரேஷன். லாங் டேர்முக்கு. ஆமாம். ஏன்னா இது ஸ்பிளிட் ஆனதுலேருந்து ஒன்றும் ப்ரைஸ் ஒன்றும் பெருசாக ஏறின மாதிரியே தெரியல. கிரேட் கன்சிடரேஷன் சிக்னல் கிடச்சிருச்சு. ஓகே சார். அடுத்தது நெஸ்லே சார். நல்ல ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெஸ்லே அமெரிக்காவில் பார்த்துக்கலாம். நாங்கள் இந்தியன் நெஸ்லே ரொம்ப காஸ்ட்லி. நீங்கள் வேல்யூவேஷன் கேப் பார்த்தீங்கன்னா உங்கள் வயிற்று எரியும். அதனால் அது இந்தியாவில் கன்சிடர் பண்ணாது. அப்போ இந்தியாவில் அப்கமிங் நெஸ்லே ஐடிசி சார். அது ஐடிசி கண்ண முடியும் கன்சிடர் பண்ணிகிட்டே இருக்கலாம். அப்கமிங் நெஸ்லே இஸ் ஐடிசி. ஓகே. ஏன்னா ஒரு 8 லட்சம் கோடி ரூபாய்க்கு அவங்க எஃப்எம்சிஜிக்குள்ளேயே வரப்போகிறோம். 8 லட்சம் கோடி மார்க்கெட்டை நாங்கள் அசஸ் பண்ண போகிறோங்கிறாங்க. அதில் 20% மார்க்கெட் ஷேர் பிடிச்சாலே 1.6 lakh crores. இன்றைக்கி அவங்க எஃப்எம்சிஜி 20,000 கோடி தான். ஸோ தட் இஸ் 8 டைம்ஸ்னால் we are looking at a huge company. சார் இப்போவாச்சும் அட்லீஸ்ட் ஐடிசி லஞ்ச் டைம் இறங்கலாம்ல சார்? அது உங்கள் சாய்ஸ் பாஸ். மயப்படுங்காதீங்க. ஏன்னா எவ்வளோ தூரம் அது இறங்கும்னு நம்மளால் சொல்ல முடியாது சார். ஜனவரி மாதம் விட ஆரம்பிச்சிது சார். அரை வருஷம் முடிஞ்சிருச்சு சார். ஜூலையே முடிஞ்சிருச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் ஐடிசி எப்போல்லாம் எனக்கு சான்ஸ் கிடைக்கிறதோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அதான் சார். ஏன்னா இந்த வருஷத்தில் 7 மாதம் முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் எனக்கு கவலையே அப்படியே இருக்குது.
ஸோ லஞ்ச் டைமாவது உள்ள இறங்கிட்டு அமைதியாக முடிச்சிடுறோம். அப்புறம் அங்கேருந்து இறங்கினா அழக்கூடாது. கோட்டாவை முடிச்சுக்கிறோன்றேன் இந்த வருஷத்துக்கான. இந்த வருஷம் கோட்டா முடிச்சு அது 100 ரூபாய்க்கு போச்சுன்னா அழக்கூடாது. அப்போ 100 ரூபாய்க்கு போகும்னு ஆனந்த் சார் எதிர்பார்க்கிறார். அப்படி கிடையாது. சி தெர் இஸ் அகெயின் அண்ட் அகெயின் ஐம் சேயிங், ம் மைக்ரோசாஃப்ட் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து லீக் ஆச்சு, எது எப்படி போகும்னு யாராலையும் சொல்ல முடியாது. 63 ரூபாயில் நான் டிசிஎஸ் பார்த்துருக்கேன். ம் ஐடிசியே நீங்கள் 145 ரூபா சொல்லுங்கள். ஆமாம், ஸோ நான் பார்த்துருக்கேன். அதனால யூ டோன்ட் நோ வாட் வில் ஹேப்பன். ஓகே சார், ஃபைன். ஸோ இன்னும் நிறைய கேள்விகள், அதாவது இந்த ஒவ்வொரு ஸ்டாக்கும் இருக்குது சார். டாக்டர் ரெட்டியில் மட்டும் ஃபைனலில் ஒரே ஒரு கேள்வி கேட்டுறேன். டாக்டர் ரெட்டி வந்து இப்போ இந்த டேரிஃப் போட்டாங்கல்ல சார், ட்ரம்ப் இது. ஸோ அந்த ட்ரம்ப் டேரிஃப் போட்டதில் டாக்டர் ரெட்டி பெருசாக அடி வாங்கியிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கஸ்டமர்கிட்ட இந்த டேரிஃபை நான் பாஸ் பண்ணிவிடுவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேரிஃப் வரட்டும் பாஸ். 27, 28, 29ங்கிறாரு. ட்ரம்ப் எவ்வளோ வாட்டி பெட்டை மாற்றி மாற்றி எழுந்துப்பார் அதுக்குள்ளன்னு தெரியாது. ஸோ லெட் அஸ் பி பேஷண்ட். இன்னைக்கு டேரிஃப் இல்லை. இந்த கேள்வியாவது கரெக்டானு நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி சார். அமெரிக்கன் கன்சியூமர் ஒத்துக்க மாட்டான். அதுதான் சார் கேள்வி. இன்ஃப்ளேஷன், அதாவது அந்த கன்சியூமர்கிட்ட நான் பாஸ் பண்ணிவிடுவேன்றாரு. டேரிஃப் 100% போட்டால் மருந்தோட விலை ஏறும். இவங்க 40% யூஎஸ்க்கு தான் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கிறப்ப யூஎஸ்ல தான் மருந்து விலை பெருசாக ஏறும். அது ஆப்வியஸாக அந்த கன்சியூமருக்கு பெருசாக ஆகுன்றப்ப அங்கே இன்ஃப்ளேஷன் பெருசாக அடி வாங்கும், பெருசாக ஏறும் இன்ஃப்ளேஷனு. ஸோ அப்படி பார்க்கும்போது அது இன்னும் அவங்களுக்கு ப்ரெஷர் தானே. ப்ரெஷர் தான் ஆகும் இந்த இன்ஃப்ளேஷன். இப்போ எவனா 2 பேர் கோர்ட்டு கேஸ் போடுவான், 6 மாதத்தில் அது ரிசால்வ் ஆகிடும். ஓகே சார், ஃபைன். தேங்க்யூ சார். ஸோ இன்னும் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது, அது நாளைக்கு நான் கேட்குறேன் சார். தேங்க்யூ சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.